morning, 13th October, Hindu newspaper discuss. First news science page என்ன இருக்கு அப்படின்னா antimicrobial resistance பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நியூஸில் இருக்குது. இருந்தாலும் antimicrobial resistance அப்படின்றது அடிக்கடி நியூஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதனால் antimicrobial resistance கிரியேட் ஆகுது, ஆன்டிபயோட்டிக்ஸ் எப்படி மைக்ரோவை கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்குது அப்படின்றது. ஓகே, ஸோ அதனால் என்னென்னா ரெகுலராக மெடிசன்ஸ் எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த மைக்ரோப்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுது அப்படின்றது தான். ஓகே, ஸோ அப்போது இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, அது எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்றது, அதுக்கு இந்தியா என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்கு அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ குளோபல் லெவல்லையுமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நிறைய மெஷர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். WHO இருக்கட்டும், ரெட் லைன் கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அந்த டேப்லெட்டை வாங்க முடியாது அப்படின்றது. ஸோ அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குளோபல் ஆர்கனைசேஷன் G7 நேஷனு, G20 நேஷன்ஸ் இவங்களுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நிறைய டிக்ளரேஷன்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோம். ஓகேவா, ஸோ அப்போ இந்த ஆர்டிக்கலில் என்ன எடுக்கணும் அப்படின்னா ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு ஜென்ரல் டெஃபினேஷன் தெரிஞ்சுட்டா போதும். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இது கிரியேட் ஆகுது, ப்ளஸ் அதுக்கு இந்தியா என்ன மெஷர்ஸ் எடுத்திருக்கு, இன்னும் என்ன வே ஃபார்வர்ட் கொண்டு வரணும் அப்படின்றத பார்த்துக்கணும். ஓகேவா, ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஜென்ரிக் மெடிசன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுல, மேனுஃபேக்சர் பண்ணுறதுல இந்தியா ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கிறதுனால மெடிசன்ஸ் ஈஸிலி அவைலபிள். ஓகே, பீப்புளுக்கு ஈஸிலி அவைலபிளாக இருக்கிறதுனால ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது. நாட் ஓன்லி ஃப்ரம் மெடிசன்ஸ், மற்ற அதர் காசஸும் இருக்குது. என்னென்னா ஹாஸ்பிட்டல்ஸ் மூலமாக வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி சில இதெல்லாம் கிரியேட் ஆகுது அப்படின்றது லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ப்ரையாரிட்டைசிங் மென்டல் ஹெல்த். ஆல்ரெடி இப்போ படித்தோம் இல்லையா, மென்டல் ஹெல்த் வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே அப்படின்னு சொல்லிட்டு October 10 படித்தோம். இப்போ மென்டல் ஹெல்த் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது எந்த டைமில் இவங்க பேசுகிறாங்க அப்படின்னா டிசாஸ்டர்ஸ் டைம்லையோ, ஒரு ஃப்ளட் டைம்லையோ, இல்லை வார் நடக்கும்போதோ மக்களுக்கு எவ்வளோ மென்டல் ஹெல்த், எவ்வளோ ஆங்ஸைட்டி கிரியேட் ஆகும், எப்படி இருக்கும் அப்படின்றத இதில் பேசியிருக்காங்க. அப்போ ஆல்ரெடி ஒரு டேட்டா ஒன்று பார்த்தோம், 13% ஆஃப் குளோபல் பாப்புலேஷன் எதில் இருக்காங்க அப்படின்னா மென்டல் ஹெல்த் டிப்ரெஷனில் தான் இருக்காங்க அப்படின்றது. அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்றது. அப்போ மென்டல் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸில் எதுவும் அதிகமாக பார்க்க முடியாது. ஓகே, ஸோ ஜென்ரலாக எதுக்கு தான் பார்த்துக்க முடியும் அப்படின்னா மெயின்ஸில் தான் பார்க்க முடியும். ஆல்ரெடி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். ஓகே, அக்ரிகல்ச்சரில் ஃபார்மர்ஸ்க்கு இருக்கக்கூடிய மென்டல் ஹெல்த் டிஸார்டர் என்னென்ன இருக்குது, விமென்ஸ்க்கு என்னென்ன இருக்குது, ஹோம் மேக்கர்ஸ்க்கு என்ன இருக்குது அப்படின்றது. ப்ளஸ் அது இல்லாமல் சில்ட்ரன்ஸ் லைட்டாக ஜென்ரலாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு டாப்பிக்குள்ளேயும் உள்ளே போயிட்டு எடுக்கணும் இல்லை. ஜென்ரலாக மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு கேட்கும்போது ஒரு 10 பாயிண்ட் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரெடி டு டாக்ஸ் வித் பாகிஸ்தான் பட் ஆப்ஷன் ஓப்பன் டு டை. என்ன பிரச்சனை அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் தாலிபானுக்கும் இருக்கிற பிரச்சனை தான். இந்த டுராண்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்குது. இந்த லைனை பார்த்து வச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பிரிக்கக்கூடிய பார்டர் லைன். அதே மாதிரி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பார்டர் லைன் பிரிக்கிறதுக்கு ஒரு லைன் இருக்கும், ப்ளஸ் இந்தியா சைனாவுக்கும் இருக்கும். இது எல்லாத்தையும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அந்த லைன் எந்த 2 பார்டருக்கு நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி இந்த நியூஸில் எதுவும் ரொம்ப அதிகமாக முக்கியம் இல்லை. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் பார்க்கும்போது லைட்டாக சில பாயிண்ட்ஸ் எடுத்தால் போதும். ஃபிலிம்ஸில் டுராண்ட் லைன்னா என்ன அப்படின்றது மட்டும்தான் நியூஸில் எடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜோகோ பிளாட்ஃபார்ம். தமிழ்நாடு பேஸ்டு கம்பெனி இது. ஓகே, கூகுள்லேருந்து இப்போ எங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாம் ஜோகோ யூஸ் பண்ண ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஓகே, மெயிலேருந்து. ஸோ அப்போ எந்த அளவுக்கு டேட்டா லோக்கலைசேஷன் கிரியேட் ஆகும் இன்டர்னல் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுனால அப்படின்றது. அப்போ ப்ரைவசி கன்சர்ன்ஸ் இதெல்லாம் இது மூலமாக அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஜென்ரலாக ஒரு ஐடியா அவ்வளோதான். Next, page number 6, preliminary finding from the Tirumalapuram excavation confirm the presence of Iron Age culture. என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் சர்வே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா திருமலபுரம் அந்த ஏரியாவில் எக்ஸ்கவேஷன் பண்ணியிருக்காங்க. அதில் எக்ஸ்கவேஷன் பண்ணது மூலமாக என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா அயன் ஏஜ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அயன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, அயன் யூஸ் பண்ணியே ஒரு கல்ச்சர் இருக்குது அப்படின்றத நம்ம இன்ன வரைக்கும் எந்த ஹிஸ்ட்ரிலையும் என்ன பண்ணதில்லை அப்படின்னா நோட் பண்ணதில்லை. ஓகே, அயன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும். ஓகே, அப்போ அயன் ஏஜ் கல்ச்சர் அப்படின்றது ஒரு மிஸ்ஸிங் ஏஜ் மாதிரி. ஓகேவா, ஸோ அந்த ஏஜை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்காங்க, இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது என்ன ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பண்ணல, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பண்ணியிருக்கு. ஓகே, அப்போ இதெல்லாம் எதை ரிலேட் பண்ணியிருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி பண்ண சிவகலை எக்ஸ்கவேஷன் ப்ளஸ் ஆதிச்சநல்லூர் எக்ஸ்கவேஷன் அங்கே இருக்கக்கூடிய ஃபைண்டிங்ஸ் மாதிரியே தான் இங்கேயும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போது வெஸ்டர்ன் காட்ஸில் அயன் ஏஜ் கல்ச்சர் இருந்ததுக்கான ஒரு என்ன இருக்குது அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட்டு தலமிஷியா பேஷண்ட் ஃப்ளாக் ஷார்ட்டேஜ் ஆஃப் லியூகோசைட் ஃபில்டர் செட்ஸ் ஆன் அயன் கீலேஷன் ட்ரக்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தலமிஷியா அப்படின்றது ஒரு இன்ஹெரிட்டட் பிளட் டிஸார்டர். ஓகேவா,
ஸோ அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே மெஷர் என்ன அப்படின்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிளட்டை வந்து ஃபில்டர் பண்ணும். ஸோ அதில் ஷார்ட்டேஜாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தலசீமியா எதனால் கிரியேட் ஆகுது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன மெஷர்ஸ் இருக்குது, இதில் இருக்கிறது மட்டும் போதும், எக்ஸ்ட்ரா எதுவுமே எடுக்க வேணும். ஓகேவா? நெக்ஸ்ட் எடிட்டோரியல் பேஜ், பாஸ் நாட் பீஸ். ஆல்ரெடி நம்ம காசா இஸ்ரேல் அந்த இஷ்யூ பற்றி நிறைய பேசிட்டோம். 20 பாயிண்ட் பிளானை பற்றி நிறைய பேசிட்டோம். அது என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு பாஸ் மட்டும்தான் வச்சுருக்கீங்க. என்னென்னா கம்ப்ளீட்டாக என்ன வரல அப்படின்னா காசா ரீஜனில் பீஸ் கிரியேட் ஆகிறதுக்கான பிளானாக அது இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்டிகல் ஃபுல்லாக அதான் பேசியிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த ஆர்டிகல்ஸ்லையும் நம்ம அதுதான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ ஒரே பீஸ் சொல்யூஷன் என்ன அப்படின்னா 2 ஸ்டேட் சொல்யூஷன். ஓகேவா? ஸோ தனித்தனியாக பிரித்து கொடுத்தா மட்டும்தான் சண்டை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி 20 பாயிண்ட் பிளானில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சீஸ்ஃபயர் அப்படின்னு தான் சொல்கிறீங்களே தவிர இட்ஸ் நாட் அக்ரிமெண்ட் ஆர் ஃப்ரேம் ஒர்க், அந்த மாதிரி ட்ரீட்டி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஓகே, லீகலி பைண்டிங் கிடையாது. ஸோ எப்போ வேணாலும் இஸ்ரேல் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட ஸ்டாண்டை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இஸ்ரேலில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக யாருக்கு மாற்றிருக்கோம் அப்படின்னா ஹமாஸ்க்கு மாற்றிருக்கோம் ரெஸ்பான்சிபிலிட்டியை. ஓகேவா? ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஹமாஸ், அதாவது காசா இதை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா அந்த கான்சிக்வன்ஸை யார் தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா காசா தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இப்போ காசா மேலே தான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது, நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா உங்களுக்கு தான் டிவாஸ்டேஷன் அப்படின்றது. அப்போ இது ஒரு த்ரெட் மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஸோ அதை நல்லா நோட் பண்ணிக்கணும். ஓகே, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ஆப்ஷனல் எழுதும்போது எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு ரியலிசம் இருக்குது அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெச்சூர் ரிலேஷன்ஷிப் இந்தியா யூகே. இந்தியாவுக்கும் யூகேக்கு இருக்கக்கூடிய இப்போ ரீசெண்டாக நியூஸில் 2-3 நாளாக பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ ஜென்ரலாக ரிலேஷன்ஷிப் நியூஸில் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே எங்கேயாவது இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கம்பைலேஷன் எடுத்து அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பார்த்துட்டா போதும். ஓகே, ஸோ இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அன்சஸ்டைனபிள் ஹெஜமனி. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வெஸ்ட் ஏஷியாவில் இஸ்ரேலோட ஹெஜமனி தான் அதிகமாக இருக்குது. ஹெஜமனி இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது, பட் ஆனால் அது அன்சஸ்டைனபிள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஏன் ஹெஜமனி இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது அப்படின்னா ஹெஸ்போல்லா லெபனான், ஓகே, அவங்களோட பார்ட்டிசிபேஷன் அவங்கள சப்ரஸ் பண்ணது மூலமாகவும் ஹமாஸும் வந்து பார்த்தோன்னா அவங்களையும் சப்ரஸ் பண்ணிட்டாங்க. சிரியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சேஞ்ச் ரெஜிமு, ஸோ இதனால் இருக்கக்கூடிய இது, ஈரானில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் பாம்னால யூஎஸ் போடுற சாங்ஷன்ஸ் இதனால கொஞ்சம் அண்டர்மைன் ஆன மாதிரி இருக்குது. பட் ஆனால் இவங்களோட ஹெஜமனி எல்லாம் குறையலை. ஸோ இஸ்ரேலோட ஹெஜமனி இருக்குது அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஒரு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அன்சஸ்டைனபிள், கொஞ்சம் நாளைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இருக்காது அப்படின்றது. ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு யூஎஸோட சப்போர்ட் இஸ்ரேலுக்கு இருக்கும் அப்படின்றது. கவர்மெண்ட் சப்போர்ட் மட்டும்தான் இருக்கே தவிர மக்களோட சப்போர்ட் யாருக்கு இல்லை அப்படின்னா இஸ்ரேலுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 60% ஆஃப் யூஎஸ் பாப்புலேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஸ்ரேல் பண்ணது இஸ் அ ஜெனசைட் அப்படின்னு சொல்லுது. ஓகே, பாப்புலேஷன் பீப்புள் சொல்கிறாங்க. ஓகே, அங்கே இருக்கக்கூடிய ஜீவ் பாப்புலேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஸ்ரேல் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குமே தவிர யாரோட சப்போர்ட் இருக்காது அப்படின்னா பாப்புலர் சப்போர்ட் இருக்காது அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ அப்போ அதனால் இப்போ நாளைக்கு இஸ்ரேலில் யூஎஸில் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? இஸ்ரேலுக்கு சப்போர்ட் இருக்காது, ஹெஜமனி கம்மியாகும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இஸ்ரேலோட இப்போ இருக்க அந்த ரீஜனில் இருக்க ஹெஜமனி என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அன்சஸ்டைனபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்டிகல் ஜென்ரலாக ரெண்டுமே எதை பற்றி பேசுது அப்படின்னா காசா இஸ்ரேல் பற்றி பேசுது. ஓகேவா? ஸோ காசா இஸ்ரேல் பற்றி நிறைய பேசுறதுனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கிறது. எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு, பால்ஃபோர் டிக்ளரேஷன்னா என்ன, அதில் என்ன பேசியிருந்தாங்க, ஆப்ரகாம் அக்கார்ட்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது. இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் 20 பாயிண்ட் பிளான் வரைக்கும் என்ன பேசுது அப்படின்றது டீட்டெயில்டாக கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு கிரேட் நிக்கோபார் ரிவ்யூஸ் இஷ்யூ நேச்சர் லீகல் ரைட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். என்னென்னா டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ப்ராஜெக்ட். ஓகே, அதனால் என்னென்ன என்விரான்மெண்ட்டுக்கு இம்பேக்ட் இருக்கும், ஹியூமனுக்கு இம்பேக்ட் இருக்கும், இதெல்லாம் சொல்லியாச்சு. ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம், அது லைட்டாகவும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ மெயின்ஸில் பார்க்கும்போது டெவலப்மெண்ட் வெர்சஸ் இக்காலஜி ஆர் என்விரான்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா வி ஹாவ் டு கோ ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்யூஷனாக இருக்கும். ஓகே, இப்போது இதில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா கொலம்பியா, பொலிவியா அந்த மாதிரி சில கண்ட்ரீஸில் எர்த் ஜூரிஸ்பிருடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. அதாவது அது என்ன சொல்லுது அப்படின்னா ரைட்ஸ் ஆஃப் நேச்சருக்குன்னு சில ரைட்ஸ் கொடுக்கறது, ரிவர்ஸ்க்கு ரைட்ஸ் கொடுக்கறது, ஃபாரஸ்ட்டுக்கு ரைட்ஸ் கொடுக்கறது. ஓகே, நம்மளா ரெகனைஸ் பண்ணி இந்த ரைட்ஸ்லாம் ஃபாரஸ்ட்டுக்கு இருக்குது, இதை நம்ம அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்றது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இந்தியாலையும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் ஃபுல்லாக பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க வே ஃபார்வர்ட் கொடுக்கறது. ஓகேவா? இந்த மாதிரி குளோபல் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அடாப்ட் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பொலிவியாங்கெல்லாம் வந்து எர்த் ஜூரிஸ்பிருடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு குளோபல் டோஸ் மெஷர்ட் ஸ்டெப், அதாவது இந்தியாவோட லீகல் சிஸ்டம் எப்படி
கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகிருக்கு அப்படின்றது தான் இதை பற்றி பேசியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்னா இந்தியா வந்து பார்த்தோன்னா இந்த டிஜிட்டல் இது கமர்ஷியல் டிஸ்பியூட்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக என்ன பண்ணதில்லை அப்படின்னா ஸ்டேக் வச்சுக்கிட்டதில்லை. ப்ளஸ் நம்மளும் என்ன பண்ணதில்லை அப்படின்னா அதில் அதிகமாக இன்வால்வ் ஆனதில்லை. ஆனால் ஒன்ஸ் குளோபலைசேஷன் இம்ப்ரூவ் ஆனோன்னே, குளோபலைசேஷன் பண்ணோன்னே, எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தோன்னே என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளோட லீகல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு. கமர்ஷியல் டிஸ்பியூட்ஸை வந்து நம்ம பார்க்குற விதமும் என்ன ஆச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒன் ஆஃப் த பிரைம் ரீசன் என்ன அப்படின்னா முன்னாடி நம்ம என்ன லா ஃபிம்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சப்ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. ஓகே, நம்ம அவ்வளோவா டெவலப் பண்ணல. ஆனால் குளோபலைசேஷன் அடாப்ட் பண்ணதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, நம்மளும் என்ன பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா குளோபல் போட ஸ்பீடுக்கு நம்மளும் அடாப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுனால அடாப்ட் பண்ணோம். இப்போ ஒன் ஆஃப் த மேஜர் கான்ட்ரிபியூட்டராக யார் இருக்கும் அப்படின்னா நம்மளை சொல்கிறாங்க. ஓகே, இந்தியா இருக்குது அப்படின்றது. ஸோ லாஸ்ட்டில் கன்க்ளூஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க என்னென்னா ஆப்ரஹாம் லிங்கனோட ஐ வாக் ஸ்லோலி பட் ஐ நெவர் வாக் பேக்வர்ட். அதாவது இந்தியா என்ன சொல்லுது, இதை வச்சு இந்தியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவோட லீகல் சிஸ்டம் ஸ்லோவாக டெவலப் ஆனாலுமே என்னவா போகல அப்படின்னா பேக்வர்டாக போகல, ஒரு ப்ராஸ்பரஸாக ஒரு டெஸ்டினியை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கேயாவது கன்க்ளூஷன் எழுதும் போதோ இல்லை எஸ்ஏல யூஸ் பண்ணும்போதோ அந்த கோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 16, நேச்சுரல் ஃபார்மிங் கெயின் ட்ராக்ஷன் இன் ஹிமாச்சல் பிரதேஷ். ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேச்சுரல் ஃபார்மிங்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணாமல், கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணாமல் பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் நேச்சுரல் ஃபார்மிங். ஓகேவா? ஸோ அதில் கவர்மெண்ட்டோட ரோல் எப்படி இருக்குது, ஹிமாச்சல் பிரதேஷில் என்ன கேஸ் ஸ்டடி அப்படின்றது என்ன அப்படின்னா கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. 2 ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. ஒன்று என்னென்னா ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம் பிரக்ரித் கேத்தி கௌஷல் கிஷான். அதாவது நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு ஃபார்மர்ஸ்க்கு என்ன கொடுக்குறது அப்படின்னா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஓகே, அது ஒரு ஸ்கீமு. இன்னொன்று எம்எஸ்பி. ஓகே, நேச்சுரல் ஃபார்மிங் மூலமாக பண்ணீங்க அப்படின்னா எம்எஸ்பி அதிகமாக கொடுக்குறது, இந்த மாதிரி சில இன்சென்டிவ் கொடுக்கறதுனால நேச்சுரல் ஃபார்மிங் என்ன ஆயிருக்கு அப்படின்னா பூஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றது. அப்போ நேச்சுரல் ஃபார்மிங்னால இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட்டு, ஃபுட் செக்யூரிட்டி. ஓகேவா? ஸோ சாயில் எக்கோசிஸ்டம்க்கு என்னவா இருக்கும் அப்படின்னா பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேவா? என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹைலி நியூட்ரிஷனல் ஈல்டு வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் தோ நேச்சுரல் ஃபார்மிங்கில் ஸ்டார்டிங்கில் என்னவா இருக்கும் அப்படின்னா ஈல்டு கம்மியாக இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஈல்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் எழுதும்போது எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரக்ரித் கேத்தி கௌஷல் யோஜனா, ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸை மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக நேச்சுரல் ஃபார்மிங்னா என்னென்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு குளோபல் நியூஸு. சைனா அண்ட் பிலிப்பைன்ஸ் ஸ்டேட் பிளேம் ஓவர் போட் கொலிஷன் இன் டிஸ்பியூட்டட் ஏரியா. இப்போ டிஸ்பியூட்டட் ஏரியா அப்படின்றது என்னென்னா சவுத் சைனா சீ தான். சவுத் சைனா சீல இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ஐலாண்ட்ஸுக்கும் எந்தெந்த கண்ட்ரிஸ்க்கும் ஹைலி டிஸ்பியூட்டட் ஏரியா அது. ஓகே, ஏன்னா இருக்கிற எல்லா ஐலாண்ட்லேயும் எல்லா கண்ட்ரிக்கும் சண்டை இருக்குது. ஓகே, 2-3 கண்ட்ரி சேர்ந்து ஒரே ஐலாண்டை கிளைம் பண்ணுறாங்க. அப்படின்றப்போ சவுத் சைனா சீல இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்னென்ன, ஓகேவா? ஸோ அதில் வந்து யாரெல்லாம் வந்து பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கணும். ஓகே, அவ்வளோதான். ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூஸில் எதுவும் பெருசாக இல்லை. ஓகே, தேங்க்யூ.